தெனாலிராமன் மற்றும் பூனை. விஜயநகர அரசில் கிருஷ்ணதேவராயா ஆட்சி செய்த காலம். அந்த அரசரின் அரண்மனையில் இருந்த புத்திசாலி கவிஞர் தான் தெனாலிராமன். ஒரு நாள் நாட்டில் எலிகள் அதிகமாகி மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இதை தீர்க்க அரசர் ஒரு திட்டம் வைத்தார். அவர் அறிவித்தார், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனை கொடுக்கப்படும். அதற்கு பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி செய்தால் எலிகள் குறையும். அனைவரும் மகிழ்ச்சியாக பூனை எடுத்துக்கொண்டு சென்று பால் கொடுத்து வளர்த்தனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் ஒரு வித்தியாசமான காரியம் செய்தார். அவர் முதல் நாளே பூனைக்கு மிகவும் சூடான பாலை கொடுத்தார். அது குடிக்க முயன்றபோது வாயில் சூடு பட்டதால் பயந்து ஓடிவிட்டது. அதன் பிறகு அந்த பூனை பாலை பார்த்தாலே ஓடிவிடும். சில நாட்களுக்கு பிறகு அரசர் எல்லோருடைய பூனைகளையும் பார்க்க வந்தார். எல்லா பூனைகளும் ஆரோக்கியமாக இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் மிகவும் மெலிந்திருந்தது. அதை பார்த்த கிருஷ்ணதேவராயா கேட்டார், என்ன தெனாலிராமா, உன் பூனை ஏன் இப்படி மெலிந்திருக்கிறது? அதற்கு தெனாலிராமா சிரித்து கொண்டு சொன்னார், அரசே, இந்த பூனைக்கு பால் பிடிக்காது. அரசர் நம்பவில்லை. உடனே பால் கொண்டு வர சொல்லி பூனைக்கு முன் வைத்தார். பூனை உடனே பயந்து ஓடிவிட்டது. இதை கண்ட அரசர் சிரித்து தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். அதே சமயம், பூனைக்கு பால் கொடுக்க வேண்டாம், அது எலிகளை பிடிக்க வேண்டும் என்று புதிய உத்தரவு வெளியிட்டார். கதை சொல்லும் நெறி. அறிவுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வு கிடைக்கும்.